த மூமெண்ட் இஸ் ஹியர் அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டேஜ் பிரசன்ஸ் மலேசியாவே அதிர்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தளபதி அவர்கள் எப்போ மலேசியாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டட்ல இருந்தாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ பூர்த்தி அடைஞ்சாச்சு. தளபதி அவர்கள் மட்டும் இல்லாம ஜனநாயகன் ஹோல் க்ரூவுமே வந்து மேடையில ஏறினாங்க. மேடையில ஏறி எல்லாருமே வந்து ஆடியன்ஸுக்கு நன்றி தெரிவிக்கிறப்போ, நம்ம தளபதி விஜய் அப்படி வர்றப்போ மொத்த ஆடியன்ஸும் ஒன்னு சேர சொல்லி வச்ச மாதிரி டிவிகே டிவிகே டிவிகேன்னு தொடர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயமா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்த எந்த ஒரு பொருட்களையோ இன்க்ளூடிங் ரெட் எல்லோ கலர்ஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. அண்ட் டிவிகே சார்ந்த கொடிகள், பேனர்ஸ், ஹெட் பேண்ட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர்ஸ் கொடுத்திருந்தாலும், நீங்க அதை தடுக்கலாம், ஆனா எங்களோட அன்பை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் தளபதி அவர்கள் முன்னாடி வந்து நின்ன உடனேயே எல்லாருமே சத்தமா சேர்ந்து டிவிகே டிவிகே டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சது அரங்கமே அதிர்ற மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தளபதி அவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தன்னுடைய அந்த ட்ரேட்மார்க் ஸ்மைல் அப்படியே கொடுத்துட்டு, வேணாம்ப்பா இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொன்னாரு. பட் ஸ்டில் ஃபேன்ஸ் அவங்களோட லவ்வை வந்து டிவிகே டிவிகேன்னு கத்தி தொடர்ந்து அவங்களுடைய அந்த அன்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி ஒவ்வொரு முக்கியமான கெஸ்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான நபர் லிரிசிஸ்ட் விவேக். ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பாடல்களுக்கு, முக்கியமான பாடல்களுக்கு அவர் தான் லிரிசிஸ்ட். அண்ட் அவருடைய டிவிகே கான நிறைய பாடல்களுக்கும் அவர் தான் லிரிசிஸ்ட். அண்ட் ஜனநாயகன் படத்துல கிட்டத்தட்ட 5 பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்கிறாராம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னைக்குமே தளபதி எலிவேட் பண்ணணும்னு நினைக்கல, பீக் பண்ணணும்னு நினைக்கல. அவர் தான் எலிவேஷன். அவரால தான் அந்த பாட்டே பீக் ஆகுது. ஸோ வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் நினைச்சிட்டுலாம் அந்த மாதிரி எழுதுறது இல்ல. அவர் அப்படியே அவரே அந்த எலிவேஷன், அவரே அந்த பீக்கா இருக்கிறதுனால ஐ கான்ட் கண்ட்ரோல் இட் அப்படின்றதையும் லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜனநாயகனோட டைம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டா இருந்ததன் காரணமாக அட்லி அல்லர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் வந்து ஒரு பங்களிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அந்த டைமுக்கு மத்தியில தான் ஜனநாயகன் படத்துக்கான பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. 5 பாடல்கள். ஸோ அந்த பாடல்களை எழுதுறதுக்கான அந்த நேரத்தை கொடுத்த ஆட்லியன் அல்லு அர்ஜுன் அவர்களுக்குமே நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடைசியா லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் வந்து ஆலப்புறம் தமிழ பாட்டுக்கு அவார்டு வாங்குறதுக்காக மலேசியா வந்திருந்தாரு. அண்ட் இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா வந்திருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி பர்சனலான ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இப்போ மலேசியால இருக்கிறாங்க. தளபதியோட இந்த ஒன் லாஸ்ட் டைம் ஷோ அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தளபதி இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த எந்த விஷயத்தையும் அவர் பேச மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதை தாண்டி தளபதி என்ன ஒன் லாஸ்ட் டைம் குட்டி ஸ்டோரி சொல்ல போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபேன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்டிசிபேஷன். ஸோ இது வந்து நம்மளால லைவா பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸா தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போறோம். சார், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போறேன், அரசியல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஒரு ஃப்ரெண்டா நீங்க எதுவும் பேசுனீங்களா? ஏன் இப்படி பண்ற, நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி? இப்போ ஆக்சுவலா ஜனநாயகன்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்றேன். ஒரு கேமியோ, யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்க கேட்டதுனால, இந்த கேள்வி கேட்டதுனால சொல்றேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது, என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு அப்படின்னாரு. அவர் தெரியும்ல, அவ்வளோதான் நல்லா சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னோன்னா அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே, இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த செகண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? 50-50 எனக்கு அது தெரியல. ப்ராபபிலி லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கிராக் பண்ண முடியல அவருக்கு. என்ன நினைச்சேன்னா, ஏதோ நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னாருன்னா, அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில், ஆன் அ டெய்லி பேசிஸ் வி கோயிங் டு, அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் see, time has to decide. ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து, இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற. மேபி நான் நடித்தது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன்.
யூனோ டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி பிளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில, இருக்கலாம். ஓகே. என்னோட கெஸ்ஸிங் இது. இருக்குது அஃப்கோர்ஸ். அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. ஓகே. இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டிப்பா. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் செட்டில் போயிட்டு பின்னிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகு மாணவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட growth வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த growth, தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்புமிகு மாணவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் யூனோ சூப்பர் ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே. பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார், நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அப்படி ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ், இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போக மாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஓகே. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு, அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்.